ஸ்டைலில் எப்படி காய் சாப்பாடு வைக்கலான்னு பார்த்தலாம். நான் வந்து பீன்ஸ் வந்து பொடியாக வெட்டி எடுத்துகிட்டேன், கேரட்டும் வெட்டி எடுத்துகிட்டேன். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டேன். உருளைக்கிழங்கும் வெட்டிக்கிட்டேன், அவரைக்காவும் வெட்டிட்டேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துகிட்டு அதுவும் வெட்டி வச்சுட்டேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து லைட்டாக கீறிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு 1 ஸ்பூன் பக்கமாக நெய் போட்டு 2 ஸ்டார் பூ சின்ன சின்னதாக இருந்துச்சு போட்டு 2 பட்டை 2 ஏலக்காய் 5 கிராம்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பிரியாணி இலையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை, நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டு அதுக்கப்புறம் காய் எல்லாத்தையும் போட்டு அதுவும் வதக்கி விட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஏன் அரைச்சி ஊற்றுறேன்னா நம்ம வீட்டில் தக்காளி அப்படியே இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, ரக்ஷு நீரும். அதனால் மோஸ்ட்லி நான் அரைச்சி ஊற்றிடுவேன். அப்புறம் கொத்தமல்லி புதினா பொடியை வெட்டி போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணேன். அதுக்குள்ளே ரக்ஷு வந்துட்டு பாப்பா இங்கே வாங்க நிலா எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே கொதிச்சிருச்சு. சரி நார்மல் அரிசி தான் எடுத்து வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸ் இல்லை, எப்போது சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்து வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. அதுவும் போட்டு நல்லா 2 கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் குக்கர் மூடியை போட்டேன். விசிலை போட்டு ஒரே விசில் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள் ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் நான் வந்து சிம்பிளாக வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு